நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. என்ன ரியா, அம்மா ரெடி ஆகிட்டு இருக்கேன்ல, என்னன்னு சொல்லு. ஐயோ ரியா, அந்த நெத்தி சுட்டி நல்லாதான் இருக்கு, அதை எடுக்காத. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஒன்னும் குத்தாது, நல்லாதான் இருக்கு. சும்மா இரு கொஞ்ச நேரம். ஐயோ ரியா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நெத்தி சூட்டி தான் அழகா இருக்கும். கிளிப் எல்லாம் குத்துறா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம உனக்கு நல்ல கிளிப் எதுவுமே இல்ல, எல்லாம் அங்கங்க தூக்கி போட்டுட்டு இப்ப அதெல்லாம் என்னால தேட முடியாது. இதுவே நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம இரு, அங்க போய் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கலாம். உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இதுதான் நல்லா இருக்கு. கையை வச்சுக்கிட்டு அதை எடுக்காம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ரியா, நெத்திச்சுடிய கழட்டுன, இப்ப என்கிட்ட நல்ல அடி வாங்கிருவ. ஐஷு, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டங்க. இந்த ரியா அது இதுன்னு தொல்லை பண்ணி அவசர அவசரமா ரெடியான. எப்படிங்க இருக்கேன்? அழகா இருக்கனா? அழகா இருக்கனாவா? அவள் அழகென்ற வார்த்தைக்கு அகராதிதான். நான் சொல்கின்ற எல்லாமே ஒரு பாதிதான். என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். 3 வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாருந்தா. அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீருந்தா. எங்க அழகா இருக்குன்னு கேட்டா இப்படி பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? ஐசு, நான் பல்ல கட்டும் போதே தெரியலையா நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு? ஐயோ டே அம்மோ, பாப்பா தாண்டா ரொம்ப அழகா இருக்க. அம்மாவை விட பாப்பா தான் அழகா இருக்க. போதுமா? ஐசு, சும்மா சொன்னடி, அவளை விட நீ தான் ரொம்ப அழகா இருக்க. நம்பிட்டேன். போதும் போதும், நீங்க ஐஸுக்கு ஐஸ் வைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல நடங்க, பழக்காப்ப வீட்டுக்கு போலாம், நேரம் ஆகுது. இரு ஐஷு, அங்கெல்லாம் ஒன்னும் இன்னும் ரெடி ஆகல. இப்பதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பொறுமையா போனா போதும். நீங்க பொறுமையா வந்தா போதும். ஆனா அங்க வளகாப்பு வீட்டுல நிறைய வேலை இருக்கும். நான் முன்னாலேயே போய் எல்லாம் பண்ணணும்ல. டே நீ என்ன வேலை செய்வேன்னு தெரியும்டா. எப்படி இருந்தாலும் அங்க நீ போனா நீ மாசமா இருக்குன்னு உன்னை யாரும் வேலை செய்ய விட போறது இல்ல. அங்க ஓரமா நீயே வேடிக்கை தான் பார்க்க போற. அதுக்கு எதுக்கு அவசரமா போற? நில்லு, பொறுமையா போய்க்கலாம். ஏங்க, நான் வேடிக்கை பார்க்க போறேன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அங்க வந்து பாருங்க நான் என்னெல்லாம் வேலை செய்யறேன்னு. அங்க எதுக்கு வந்து பாத்துக்கிட்டு, இங்கேயே பார்க்கலாம் தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. ரியாமா, அம்மா உங்க தீரன் ரெடி ஆயிட்டான் பாரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உன்னை சீக்கிரமா வர சொன்னா. போ. சரிடா அம்மா, அப்பாவும் அம்மாவும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். தீரன் நீங்க வெளியே தான் நிக்கிறான் பாரு. போ. என்னங்க என்னமோ பாக்குறேன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கீங்க? பாக்குறேன்னு சொன்னதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நானும் நீங்க ஏதோ சீரியஸா சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. முதல்ல வழி விடுங்க, நாங்க போறேன். இருடி, சீரியஸா ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் ஐஷுமா, இன்னொரு 6 மாசத்துல உனக்கும் இந்த மாதிரி எல்லாம் வளகாப்பு பண்ணுவோம்ல? ஆமாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது இப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் ஐஷு. நம்ம லைஃப்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்ததே இல்லைல்ல. இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆமாங்க, இன்னை வரைக்கும் நம்ம லைஃப்ல எல்லாருமே சேர்ந்து நமக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நடந்ததே இல்லைல்லங்க. முதல் தடவை நீங்க என் கழுத்துல தாலி கட்டினப்போ எல்லாரும் இருந்தாங்க. ஆனா யாருக்குமே சந்தோஷம் இல்லாம வருத்தத்தோட தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. 2வது தடவை
யாருமே இல்லாமல் கோயிலில் வச்சு தாலி கட்ட வேண்டியதாக போயிடுச்சு. நமக்குன்னு சந்தோஷத்தோட ஒரு ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நடந்ததில்லை. ஆனால் இந்த வளகாப்பு தான் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக நமக்கு நடக்க போகிற முதல் ஃபங்க்ஷன். ஆனால் இந்த வளகாப்பு வைக்கும்போது உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் வருவாங்களாங்க? தெரியல ஐஷு, அம்மாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாப்பா வருவாரான்னு தெரியல. ஆனால் அதுக்காக அவர் உன்னை ஆசீர்வாதம் பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு. அவரோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்குமே இருக்கும். சரி, அதை விடு. அப்புறம் 2 தடவை நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனால் 2 தடவையும் எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷத்தோட கல்யாணம் நடக்கலன்னு உனக்கு வருத்தமா இருக்காடி? வருத்தமா இருந்தா 3வது தடவை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு தடவை தாலி கட்டுவீங்களா? ஏன் கட்ட மாட்டேனா? நீ ஊன்னு சொல்லு, எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிடலாம். ஐயோ சார், நீங்க பண்ணாலும் பண்ணுவீங்க. ஆனா 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா யாராவது ஒத்துக்குவாங்களா? ஏன் யார் ஒத்துக்கணும்? ஏன் பொண்டாட்டி கழுத்துல நான் தாலி கட்டுறேன், எவன் கேட்பான்? ஐயோ சார், உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம கல்யாணத்தை அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இப்ப சீதாவோட வளகாப்புக்கு நேரமாச்சு. போலாமா சார்? போலாம் சார். இது நாள் இந்த ஒரு நாள் இதில் பல நாள் கண்ட சுகமே தினமும் ஒரு கணமும் இதை மறவாதெந்தன் மனமே. தேவிக்கா, இந்த வளகாப்புக்கு நிறைய தட்டெல்லாம் வைப்பமே. கடைசி இந்த கதிரமுதாக்கு வளகாப்பு செஞ்சது. அதுக்கப்புறம் யாருக்குமே இந்த வளகாப்பு விசேஷமே வரல. பாத்துக்கிடுங்க, என்னெல்லாம் வெப்பங்கிறதே மறந்து போயிட்டேன். ஆமா சிவந்தியக்க, நீ ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இங்க மாசத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வளகாப்பா வைக்க முடியும்? எட்டி வளர மாசத்துக்கு வேணாமட்டி, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது யாராவது புள்ள பெத்தாதனடி இந்த வளகாப்பு விசேஷம் எல்லாம் செய்யும்போது இந்த சடங்கு சாஸ்திரம் எல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கும். ஏ சிவந்தியக்க, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதை தொட்டு சொல்லு. இல்ல வளகாப்புல 5 வகை சாப்பாடு கிடைக்கும், சோறு போடுவாங்கன்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு வளகாப்பு வைக்கணும்னு சொல்றியா? எட்டி 2த்துக்கும் தாண்டி. என்னது 2த்துக்குமா? அது சரி, உனக்கு சோறு கிடைக்கணுங்கிறதுக்காக இங்க வருஷத்துக்கு ஒருத்தவங்க புள்ள பெத்துக்குவாங்களாக்கு? கேட்டியா தேவியக்க, இந்த அக்கா சொல்றத? வருஷத்துக்கு ஒரு வளகாப்பு வைக்கணுமா? வருஷத்துக்கு ஒருத்தவங்க புள்ள பெத்து வளகாப்பு வைக்கணும்னா எங்கிட்டு போறது? இல்லட்டி வளரு, செவ்வந்தி சொல்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு வளகாப்பு கூட வேண்டாம். வருஷத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தா கூட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி விசேஷத்தை கொண்டாடும் போது நல்லா தானே இருக்கு. ஆமா, அது என்னமோ நல்லா தான் இருக்கு. சரி, அதுக்கு என்ன? இப்ப சீதாக்கு வளகாப்பு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து சீதாக்கு புள்ள பிறக்கும். அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும், பேர் வைக்கிற விழா வரும். அதுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி கொண்டாடலாம். அப்புறம் அது முடியறதுக்குள்ள நம்ம ஐஸுக்கு வளகாப்பு வந்துரும்ல. அப்புறம் ஐஸுக்கு வளகாப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸுக்கு புள்ள பிறக்கும். அப்புறம் அதுக்கு பேர் வைக்கணும். அப்ப பேர் வைப்பு விழாக்கு திரும்பவும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம். இப்படி விசேஷம் மாத்தி விசேஷம் இனி வந்துகிட்டே தானே இருக்க போகுது. ஆமட்டி வளரு, அதுக்குள்ள சீதா பிள்ளைக்கு 1 வயசு ஆயிடும். 1 வயசு பிறந்த நாள் கொண்டாடலாம். அப்புறம் திரும்பி அதுக்குள்ள ஐஸ் பிள்ளைக்கு 1 வயசு ஆயிடும். அதுக்கு 1 வயசு பிறந்த நாள் கொண்டாடலாம். எட்டிகளா, உங்ககிட்ட எல்லாம் இங்க தட்டி எல்லாம் எடுத்து வச்சு வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ண கட்டிட்டு சொன்னா எல்லாம் ஆளுக்கு ஒரு தட்டி கையில வச்சுக்கிட்டு என்னது கதை விட்டுட்டு இருக்கீவோ? ஐயோ சிம்மரனாத்தா, கதை விடல. அடுத்தடுத்து என்னென்ன விசேஷம் வருதுன்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னது விசேஷத்தை கணக்கு பண்றீங்களா? என்னதுக்கு டி? ஆமா, அடுத்து என்ன விசேஷம் வருது? ஐயோ சிம்மரனாத்தா, அதை தான் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப சீதாக்கு வளகாப்பு முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்க, அடுத்து சீதாக்கு பிள்ளை பிறக்குமா? அப்புறம் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற விழா வைக்கணும். அப்புறம் அதுக்குள்ள ஐஸுக்கு வளகாப்பு வைக்கணும். அப்புறம் ஐஸுக்கு பிள்ளை பிறந்துருமா? அப்புறம் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற விழா வைக்கணும். இப்படி அடுத்தடுத்து ஒரே விசேஷமா தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வளர, அதுக்கடையில என் மகன் அன்புக்கு கல்யாணம் வேற வருமே, அதை விட்டுட்டீங்களே. அன்புக்கு கல்யாணம் வரும், ஆனா கல்யாணத்துக்கு அன்பு வருவானான்னு தெரியலையே. ஏட்டி வளரு, இன்னும் இந்த அக்கா அந்த அன்பு பையலுக்கு உன் நாத்தனாக்காரிக்கு கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்குதே. பாவம். பாவம் தான், என்ன செய்ய? சரி விடு. அன்பு என் நாத்தனாக்காரியை கட்டிக்கலன்னா தேவி அக்கா கொஞ்சம் வருத்தப்படத்தான் செய்யும். ஆனா கடைசியில அன்புவை கட்டிக்க போறது அந்த சைலஜா பிள்ளைன்னு தெரிஞ்சா நிச்சயமா தேவி அக்கா சந்தோஷம் தான் படும். அது என்னமோ உண்மைத்தாமட்டி. அந்த பிள்ளை இப்பவே பாவம் அந்த அக்கா வீட்டுக்கு போய் எல்லா ஒத்தாசியெல்லாம் பண்ணி கொடுக்குதுல்ல. அந்த பிள்ளை தான் வீட்டுக்கு மருமகளாவே வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அந்த அக்கா சந்தோஷம் தான் படும். பேசாம அந்த அக்கா கிட்ட சொல்லிடுவோமா? ஐயோ, நீ கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. சிம்பரனாத்தா என்ன சொல்லிச்சு? அந்த பிள்ளை அன்புவை கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல.
ஐயோ ஆமா, சரி அந்த விஷயத்த சொல்லலைனாலும் இப்போதைக்கு அந்த அக்கா சந்தோஷப்படுற மாதிரி அடுத்த அன்புக்கு கல்யாணம்னு சொல்லுவோம். ஐயோ தேவியக்கு அன்போட கல்யாணத்தை எப்படி மறப்போம்? சீதாவுக்கு வளகாப்பு முடிஞ்சு புள்ள பிறந்ததும் அடுத்த அன்புக்கு கல்யாணம் தானே. ஆமா, ஐசு வளகாப்புக்கு முன்னாடியே அன்புக்கு கல்யாணம் ஆயிடுமே. அப்புறம் அன்புக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஐசுக்கு வளகாப்பு முடிஞ்சதும் அப்புறம் அன்போட பொண்டாட்டிக்கு வளகாப்பு. ஏட்டி வளரு, அது என்னட்டி அன்போட பொண்டாட்டின்னு சொல்ற? உன் நாத்தனாருன்னு சொல்லிட்டி. அது தேவியக்க கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன ஏன் நாத்தனாரு? அன்போட பொண்டாட்டி தானே. சரி சரி, என் பையன் அன்புக்கும் சீக்கிரத்துல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு நீ சொல்ற மாதிரி இந்த விசேஷம் எல்லாம் நடந்தா உன் வாய்க்கு சக்கரை போடுற பட்டி. அவ வாய்க்கு சக்கரை போடுறது இருக்கட்டு, முதல்ல இந்த இனிப்பு தட்டு யாருக்கு அவகிட்ட கொடுத்தா? ஏட்டி வளரு, இங்க இரு, ஒன்னொன்னா எடுத்து திண்டு வளகாப்பு தொடங்குறதுக்குள்ள எல்லாத்தையும் தீட்டு போடாது சொல்லிட்டேன். இந்த வீட்லயே உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது அம்மாச்சி மட்டும்தான். என்ன செவந்தியக்க, அந்த சிம்மரணத்தா கூட சேர்ந்து என்ன கலாய்க்கிறியாக்கு? இருக்கட்டு, விசேஷம் தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த தட்டுல இருந்து கொஞ்சோண்டு லட்டு குடு, கொஞ்சோண்டு ஜாங்கிரி குடுன்னு கேப்பல்ல, அப்ப இருக்கு உனக்கு. ஐயோ ஏட்டி வளரு, சும்மா சொல்ல மாட்டி. விசேஷம் தொடங்கையில நம்ம 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து திம்போண்டு தானே இந்த பலகை தட்டை உன் கையில கொடுத்தேன். தெரியுதுல்ல, அப்புறம் என்னமோ சிம்மரணத்தை சொன்னது கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாண்டு சப்போர்ட் பண்ற. ஐயோ சரி விடு, நான் ஒன்னும் சொல்லல. அம்மாச்சி அதை அவ கையில இருந்தா இருந்துட்டு போட்டு, அதெல்லாம் ஒன்னும் எடுத்து அவ திங்க மாட்டான். சரி அம்மாச்சி, நிறைய தட்டெல்லாம் வைக்கணும்ல, வளையல் இனிப்பு பூ எல்லாம் வச்சாச்சு, இனி வேற என்ன வைக்கணும் அம்மாச்சி? வேற என்னத்தி, வளகாப்புண்ட வளையல் தான் முக்கியம். வளையல் இருக்கு, இனிப்பு இருக்கு, பூ இருக்கு. அப்புறம் 5 வகை சாப்பாடு ரெடி பண்ணனா அதாங்க அபிராமியும் அமுதாவும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காவோ. அப்புறம் இன்னும் வேற என்னத்தி, ஆரத்தி தான் இருக்குன்னா அது எல்லாம் அந்த சமயத்துல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுவாவோ. அவ்வளவுதான் பட்டி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் பிறந்த வீட்டு சைடுல இருந்து சீரன்னு ஏதாவது செய்யறதா இருந்தா பலகாரம் அது இதுன்னு இத்தனை வகை தட்டு நல்லா வைப்பாவோ. அந்த மாதிரி எல்லாம் ஒன்று இங்க கிடையாதுங்கிறதுனால இது மட்டும் தான் பட்டி, வேற ஒண்ணும் இல்ல. சரி அம்மாச்சி, அப்ப எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி எல்லாம் ஆச்சுன்னா இப்ப சீதாவை கூப்பிட்டு நலங்கு வச்சு வளகாப்பு தொடங்கிட வேண்டியதுதான். சரி இருங்க, அப்ப 5 வகை சாப்பாடு மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா சீதாவும் ரெடி ஆயிட்டாலான்னு பார்த்துட்டு வளகாப்பு தொடங்கிடுவோம். சாப்பாடெல்லாம் அமுதாவும் அபிராமியும் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிடுவாவோ. அந்த சீதா பிள்ளை ரெடி ஆயிட்டான்னு முதல்ல போய் பாரு. அந்த பிள்ளை ரெடி ஆயிட்டா போதும், உடனே வளகாப்ப தொடங்கிடுவோம். சீக்கிரம் நலங்கர முடியறதுக்குள்ள நலங்கு வச்சு முடியணும்ல, நீ போய் பார்த்துட்டு வாப்போ. சரி அம்மாச்சி, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். மடி சீதா, நகை போட்டது புடவை கட்டினதெல்லாம் எதுவும் டைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் இல்லைல்ல? நல்லா ஃப்ரீயாக தானே இருக்கு? இல்லத்த, ஃப்ரீயாக தான் இருக்கு. சித்தி அதெல்லாம் ரூம்லேயே அவகிட்ட கேட்டு எல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டேன் சித்தி. சரி மாமுதா. இல்லை இன்னும் எல்லாருமே நலங்கு வச்சு முடிக்கிற வரைக்கும் உட்காந்துருக்கணுமே, அதான் எது ஒன்றுனாலும் இந்த பிள்ளை சொல்லவும் செய்யாது, நம்மளா கேட்டால் தானே சொல்லும், அதான் கேட்டேன். இல்லை சித்தி, அதெல்லாம் ரூம்லேயே எல்லாம் கேட்டுட்டேன், எல்லாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கு, எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டேன். சரி மாமுதா. அப்புறம் கதிரு, கூப்பிட்டு எல்லாருமே வந்துட்டாங்கல்ல, அப்ப பின்ன நலங்கு வச்சு வளையல் போட ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஆரம்பிச்சிடலாம் சித்தி. என்ன ஷமீரேஷன் மட்டும்தான் வரணும், அவங்க இப்ப வந்துருவாங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிச்சுக்கலாம். அவங்க இன்னும் வரலையா? சரி, அவங்க பக்கத்துல தானே இப்ப வந்துருவாங்களே, வந்துட்டோம்ப்பா, அதுக்கப்புறமா நலங்கு வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரி சித்தி. அப்புறம் சாப்பாடு வளையல் பூவு ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் வேற ஏதாவது எடுக்கணுமான்னு சொல்லுங்க சித்தி, நான் அதுக்குள்ள போய் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிறேன். இல்ல மாமுதா, அவ்வளவுதான், இதெல்லாம் தான். ஐயோ அப்புறம் சந்தன குங்குமம் வைக்கணுமே, அதுதானே முக்கியம் நலங்கு வைக்கிறதுக்கு, அது எங்க காணோம்? ஐயோ அதானே, என்னடா மறந்தேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் சித்தி, அதை நான் எல்லாம் கரைச்சு வச்சுட்டேன். இருங்க சித்தி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ மருமகளே, சந்தன குங்குமம் எடுத்துட்டு வரையில, வளையல் எல்லாம் அங்க புதுசு வாங்கி வச்சிருக்கல, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. இது என்ன கொஞ்சமா வச்சிருக்க? எல்லாரும் ஆளுக்கு ரெவன் போட்டாங்கனாலே பத்தாம போயிடும். நீ போய் எல்லாம் எடுத்துட்டு வா போ. சரியா மச்சி, எடுத்துட்டு வரேன். எட்டி மருமகளே, மாலை 2 பேருக்கு மாலை போடணும்ல, மாலை அங்க வச்சிருக்கா பாரு, இங்க கொண்டு வந்து வைக்கல. இனி மாலை போட்டுட்டு தானே டீ எல்லாம் நலங்கு வைக்க ஆரம்பிக்கணும், போய் அதையும் எடுத்துட்டு வா. ஐயோ அதையும் மறந்துட்டேன், இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். பாத்தியால கதிரவ பொண்டாட்டியா, எது சொன்னாலும் அது மறந்துட்டேன் இது மறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வீட்டோட மூத்த மருமவ எல்லாத்தையும் இப்படி மறந்தா எப்படி? அம்மாச்சி அண்ணி எல்லாம் பார்த்து பார்த்து பொறுப்பா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க தான் இப்படி சும்மா நின்னுக்கிட்டு அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்கீங்க. சும்மா நின்னுக்கிட்டு அண்ணி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே அவங்க தானே ரெடி பண்ணாங்க, நீங்களா பண்ணீங்க? நான் எதுவும் செய்யல, நீ கண்டியலே. காலையில பிடிச்சு இந்த இடத்துல எல்லாம் அலங்காரம் பண்றதுக்கு, இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாம் கூட மாட நின்னதே நான் தான்லே.
ஆமா ஆமா, கூட மாட நின்றுப்பீங்க, ஆனா எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க. எலி கொழுப்பெடுத்தவனே, இங்க யாருல? இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு வளகாப்பு, அதனால நான் சும்மா இருக்க பாத்துக்க. இன்னைக்கு என்கிட்ட வம்பிழுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் மண்டையை நங்குன்னு 4 கொட்டு கொட்டி விடுவேன்னு சொல்லிட்டேன். அம்மாச்சி, நானும் இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு வளகாப்புன்றதுனாலதான் சும்மா இருக்கேன். அதுலயும் வேட்டி சட்டையெல்லாம் போட்டு இங்க இப்படி உட்கார வச்சுட்டாங்க. எந்திரிச்சு கூட வர முடியல. எந்திரிச்சு வந்தேன், அப்புறம் உங்க கண்ணத்திலேயே கிள்ளி வச்சிருவான் பாத்துக்கங்க. ஐயோ, இவன் ஒரு கிறுக்கு பையமா. இத்தி அபிராமி என்னலே புள்ள பெத்து வச்சிருக்க? இங்க பாரு, அவனுக்கே புள்ள பிறக்க போகுது. இன்னும் சின்ன பிள்ளையாட்ட கிள்ளி வச்சிருவேன், அடிச்சு வச்சிருவேன் சொல்லிட்டு கிடக்கான். என்னை விட உங்களுக்கு தான் அவனை பத்தி தெரியும். அவன் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அவன் சின்ன பையன் தானே. ஆமா, சின்ன பையன். 2வது புள்ள பிறக்க போகுது. சின்ன பையன், சின்ன பையன். வரட்டும், புள்ள பிறக்கட்டும், அப்புறம் இருக்குது உனக்கு. நானும் அதுதான் மச்சி சொல்றேன். என் பொண்ணு மட்டும் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் என் பொண்ணை வச்சே உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ டே அரவிந்த், கொஞ்சம் சும்மா இருடா. விசேஷத்துல கூட அம்மாச்சி கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான் பாரு. அம்மாடி அமுதா, நீ போய் எல்லாம் எடுத்துட்டு வாம்மா. சரிங்க சித்தி, இருங்க, போய் நான் எல்லாம் எடுத்துட்டு வரேன். இச்சி அபிராமி, ஐச்சுக்கு இன்னும் மாப்பிள்ளை இன்னும் காணல பாரு. அவங்க ரெடியா இருப்பாவோ, எதுக்கு நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். சரி சித்தி, நான் இந்த ஆதி நிலா தீரன் இந்த பிள்ளைங்கள வெளியே விளையாடிக்கிட்டு இருக்குதுங்களா, நானும் அதுங்களெல்லாம் போய் கூட்டிட்டு வரேன். சரி டி, நானும் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். ஏ குட்டிமா, என்ன கையெல்லாம் இப்படி நடுங்குது? பயமா இருக்கா? ஐயோ ஆமா அரவிந்த், எல்லாரும் இருக்காங்கல்ல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏய், என்ன பதட்டம்? உன்னை என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் சேர்ந்து வளையல் போட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. அதுக்கு எதுக்கு உனக்கு பதட்டமா இருக்கு? இல்லைங்க, அது இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவும் நடந்தது இல்லைல்ல, அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏய், எதுக்கு சீதா பயப்படுற? பயப்படாத, எல்லாரும் நம்ம குடும்பம், சொந்த பதம் தானே, உனக்கு தெரியாத யாரும் இல்லையே. அப்புறம் அது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பட்டுப்புடவையெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி உட்கார வச்சிருக்காங்கல்ல, அதான் உனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அரவிந்த், அப்புறம் நீங்க என் பக்கத்துலேயே தானே உட்காந்துருப்பீங்க, எந்திரிச்சு போயிடலாம் மாட்டீங்களே? இல்ல இல்ல, போக மாட்டேன், நான் உன் பக்கத்துலயே தான் உட்காந்துருப்பேன், பயப்படாத. சரி அரவிந்த். சித்தி, ஷமீரும் ஐஷுவும் வந்துட்டாங்க, நலங்கு வைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி அமுதா, நீ தானே வீட்டுக்கு மூத்த மருமக, நீயே வளையல போட்டு நலங்கு வைக்க ஆரம்பி. ஐயோ அத்தை, முதல்ல நீங்க தான் பண்ணணும். நீங்க வந்து முதல்ல நலங்கு வைங்க, அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன். ஐயோ நானா? என்னைக்கு நானாட்டி இருக்கிறவோ, ஓ மருமக தானே, நீ தான் முதல்ல நலங்கு வச்சு வளையல போடணும். நீ போய் பண்ணிட்டி முதல்ல. ஆமா சித்தி, சீதாவுக்கு அம்மா மாமியார் எல்லாமே நீங்க தான், அதனால உங்களோட ஆசீர்வாதம் தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்களே வந்து வளையல போட்டு நலங்கு வைங்க. சரிம்மா, நானே வைக்கிறேன். இங்கும் அங்கும் வைபவங்களே மாறானந்தம், நெஞ்ச எழும் சம்பவங்களே கூத்தலை தேசமே மகிழ்ந்து கோக்கிலமாயாசையை பல்லவி பாட, பொய்கையில் தாமரை எழுந்து நாணமாய் தேவியின் பொன்முகம் காண, ஏ ஸ்ரீராமரை பட்டத்து ராணி சீதை முகம் சிவந்தாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.